வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காயை வச்சு தான் செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. செய்கிறதும் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க அந்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கூட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை அந்த தண்ணி கூடயே சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 250 300 கிராம் இருக்கும் வெள்ளரி பிஞ்சு. அதை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பிஞ்சாக இருந்தது அப்படின்னா தோலோடே சேர்த்துக்கலாம். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெள்ளரி பிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். நமக்கு வெள்ளரி பிஞ்சிலேருந்து வேறு தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா வெந்து வந்துடும். இப்போ வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இதே போல் கூட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். பூசணிக்காய் கூட்டு, சௌச்சௌ கூட்டு, இதுமாரி நிறைய கூட்டு ரெசிபி போட்டிருக்கேன். புடலங்காய் கூட்டுலாம் அந்த ரெசிபியெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்துருக்கேன். நல்லா அருமையாக சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு தடவை லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடும் நம்ம. அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன முடியாக ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்ச விழுதை இந்த கூட்டில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கூட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு உளுந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம் அந்த தாளிப்பை. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. கடைசியாக இறக்க போகிறப்ப இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். இப்போ கூட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தளர்வான பக்குவத்துக்கே நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றப்ப. சாப்பாட்டில் போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டு. அதே போல் சப்பாத்திக்கு இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கூட்டு ரெசிபி. நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.